ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் 21. இதை வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் நம்ம ட்ரேஸ் எடுத்தது எப்படி போடுறோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரு மாங்காய் டிசைன் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து முதல்ல ஃபில் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் போட்ட கலர்ஸை வந்து ஸ்லீவுக்கும் நம்ம அதே கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல ஃபில்லிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் ஜரியில் கொடுக்குறோம். ஒரு ஸ்லீவுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இன்னொன்றுக்கு வந்து ஜரி முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி உள்ள ஃபில்லிங்ஸ் போடுறோன்னு ரெண்டுலேயுமே நான் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அவுட்லைன் வந்து ஜரியில் நான் கொடுத்துக்கிறேன். உள்ளே வந்து ஒரு ஷார்ப் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உள்ளே ஒரு பட்டன் மாதிரி போட்டு மேங்கோக்கும் அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் ஃபுல்லாக ஜரி கொடுத்துட்டு அந்த க்ரீனுக்கும் நம்ம பார்டர் மாதிரி ஜரிலேயே நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கிறோம். இந்த இமேஜ் முடிஞ்சதும் நான் அப்படியே அதே ஜரி த்ரெட் அப்படியே மிஷினில் இருக்கும்போதே அடுத்த ஸ்லீவுக்கு நான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங்ஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று மட்டும் போட்டால் இந்த இமேஜ் முடிஞ்சுது. அதே கோல்டு ஜரி த்ரெட் இருக்கும்போதே நான் இதுக்கு வந்து அவுட்லைன் எல்லாம் முதல்ல கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி 2 டைப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஜரி மேலே வந்து சில்க் த்ரெட் வந்து ஃபினிஷ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. டச் ஆகாத மாதிரி நீங்கள் போடணும். அப்படின்னா உங்களால் போட முடியும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா உள்ள முதல்ல எல்லாம் ஃபில்லிங்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜரி போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். நான் 2 மெத்தடும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜரி இது அவுட்லைன் போட்டு முடித்த உடனே நம்ம வந்து திலகம் ஷேப்பில் உள்ள ஃபுல்லாக ப்ளூ கலரில் நம்ம ஃபில்லிங்ஸை வந்து சாட்டினில் நம்ம உள்ள ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெளியே அவுட்ரு மேங்கோக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஆரஞ்சு கலர் த்ரெட்டு ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் க்ரீன் போட்டு இந்த ஸ்லீவை முடிக்கிறோம். இந்த மாதிரி என்னென்ன கலர் த்ரெட்டு கொண்டு வர்றோங்கிறது முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அந்த நூலை மட்டும் நீங்கள் உங்களுடைய த்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லா நூலும் சிக்காயிட்டு வீணாக அது வந்து நூலுக்கு வரும்போது ஒரு நூலோட 2 நூலையும் இழுத்துட்டு வந்துடும். பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும் ஃபினிஷ் ஆகும்போது. 2 ஸ்லீவும் ஆப்போசிட்டாக இருக்கும் மேங்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான்